ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஆலியா ஹேட் ஹர் ஃபீலிங்ஸ் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரியாத மாதிரியே தான் கொண்டு போயிருப்பாங்க. பட் அது கடைசியில் தான் நமக்கு என்ன அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ இந்த ஒரு எபிசோடை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலியா ஹேட் ஹர் ஃபீலிங் இன் ரஷ்யன் சீசன் 1 எபிசோட் 11. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது அம்மா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, சூப்பர்னு பாராட்டுறாங்க. சின்ன வயசுலேயே நம்ம ஹீரோ வேற லெவலில் பியானோ வாசிக்கவும் எல்லாரும் கை தட்டினா அவங்க அம்மா மட்டும் ஃபேஸை திருப்பவும் அம்மா இன்னும் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க போலன்னு அவனும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணா. போதும் நிறுத்து, நீ அதை ப்ளே பண்ணுறது கேட்குறது எரிச்சலாக வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இப்போ எந்திக்கிறான். நம்ம ஹீரோக்கு இப்போ உடம்பு சரியில்லை, ஃபீவராக இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகல, பார்த்தா ஆலியா நம்ம ஹீரோவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கா. ஸோ அதான் நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரையை கொடுத்து ஆலியாவை இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்கா. யோகி இங்கே இருந்திருந்தான்னா உன்னை கூட இருந்து பார்த்துருப்பாளாம். அவளால் வர முடியலாதான் என்ன அனுப்பி வச்சிருக்கா. நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்லவும் இந்த யோகி தேவையில்லாத ஃபேண்டசி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆலியாவை உள்ள கூட்டிட்டு போறான். பசங்களும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஆலியா ரஷ்யன்ல சொல்றா. சரி, உனக்கு போர்ட் ரைஸ் செஞ்சு தரவான்னு கேட்கவும் எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம ஹீரோ கேட்டா. 4 மணி நேரம் வா சொல்லவும் எனக்கு 4 மணி நேரமா பசிலேயே என்ன சாவடிச்சிருப்பியா நம்ம ஹீரோ கேட்டா. குக்கர்ல வச்சா சிம்பிளா முடிஞ்சிடும், பட் அது ஹெல்த்தியா இருக்காது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வா போற. ஆலியா கிஃப்ட் பண்ண கப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் அப்படிங்கறத ஆலியா பாக்குறா. உன்னோட போர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஆலியா கொண்டு வந்து கொடுக்குறா. இந்த ஏப்ரல்ல நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். ஆலியா செஞ்சு கொண்டு வந்த சாப்பாடு ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கு. ஆமா, பேரண்ட்ஸுங்க அப்படின்னு கேட்கவும் எங்க அப்பா வேலையில இருக்காரு, அம்மா எனக்கு இல்லன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு ஆலியாவும் நம்ம ஹீரோக்கு மாத்திரையை கொடுத்துட்டு அங்க இருந்து போறா. நீ வேணா வீட்டுக்கு கிளம்ப நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஹாலில் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன்னு ஆலியா சொல்றா. ஹீரோவும் ரொம்ப நேரம் தூங்கிட்டான். நைட்டு மணி 8 ஆகுது. இந்நேரம் ஆலியா கிளம்பியிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா அயனாவும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. மாஸ்டர் என் மடியில படுத்துக்கோங்க அப்படின்னு அயனா வந்து சொல்லவும் இப்படி நடந்துகிட்டு ஆலியா என்ன தப்பா நினைப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கிட்ட இருந்து தள்ளிவா அப்படின்னு ஆலியா சொன்னா. இது என்னோட டியூட்டி அப்படின்னு அயனா சொல்லவும் பட் நீ ஒன்னும் அவனோட மேட் கிடையாது, யோகியோட மேட் தானேன்னு கேட்கவும் இவரை பார்த்துக்கிட சொல்லி தான் யோகி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நான் தான் இதை பண்ணணும் அப்படின்னு அயனோ சொல்றா. அது போக நாளைக்கு வர உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டே இல்லைன்னு அயனோ கேட்கவும் என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆலியாவா அங்கிருந்து கிளம்புறா. நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆலியா அங்கிருந்து போகவும் ஆலியா செஞ்ச அந்த சாப்பாடே இருக்கு, அதை கொண்டு வந்து அயனோ கொடுக்குறா. ஆலியா உண்மையிலேயே வேற லெவல்ல சமைச்சிருக்கால அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அயனோ இப்போ நம்ம ஹீரோக்கு டேப்லெட்டை கொடுத்து தூங்க வைக்கிறா. நைட்டு நீங்க குளிக்கலையான்னு கேட்கவும் இன்னைக்கு ஒரு நாள் குளிக்கலன்னா ஒன்னும் ஆகாத நம்ம ஹீரோ சொல்றான். நான் வேணா குளிப்பாட்டி விட்டுமான்னு அயனோ கேட்கவும் ஒன்னும் வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு தூங்க போயிருந்தான். உங்களுக்கு தாலாட்டு படவா தட்டி கொடுக்கவான்னு கேட்கவும் ஒண்ணு வேணா நீங்க இருந்து போய் இது ஒரு ஆர்டர் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அப்படின்னு அயனாவா அங்க இருந்து கிளம்புறா. இதை நான் முன்னாடியே பண்ணிருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில 11 மணிக்கு தான் நம்ம ஹீரோ எந்திக்கிறான். நான் இவ்வளவு நேரம் தூங்க மாட்டேன்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரியாப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் போட்டுற வேண்டியதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு. அயனா நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறா. மணி 12:30 ஆயிடுச்சு. ஸ்கூல்ல லஞ்ச் டைமே வந்திருக்கும். உங்க மெடிசன் எடுத்துக்கோங்கன்னு அயனா கொடுக்கவும் நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. இந்த மெடிசனோட பாக்கெட் கொண்டு வா நம்ம ஹீரோ கேட்கவும் அயனாவோ தயங்கிட்டே வந்து கொடுக்குற. மாத்திரையை சாப்பிட்டா அதிகமா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. இதை பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பண்ண மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும் யோகி தானே உன்னை இதை பண்ண சொன்னது. இப்பவே ஸ்கூலுக்கு கிளம்புறா நம்ம ஹீரோ போனா. பட் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இந்நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு அயனோ சொல்றா. யோகிக்கு முன்னாடி ஆலியாவால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பசங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. க்ளோசிங் செரமனிக்கு முன்னாடியே யோகி அவளோட மூவை மேக் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா கிளாஸுக்கு ஓடுறான். பார்த்தா ஆலியா சோகமா உட்காந்துருக்கா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா. சாரி, உன்னோட ஹெல்ப் எல்லாத்தையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவ எக்ஸ்பிளைன் பண்றா. நேத்திக்கு நம்ம ஹீரோ உடம்பு சரியில்லாம லீவ் போட்டிருந்தான். அந்த டயத்துல அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஃப்ரெண்டா நான் தான் எப்பவும் அவன் கூட இருப்பேன். பட் எனக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால மாசச்சிக்காவை என்னால போய் பார்க்க முடியல அப்படின்னு யோகி சொல்லவும் நான் வேணா போறேன் அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்லவும் அவன் யூஸ் பண்ற மாத்திரை இதுதான் அப்படின்னு சொல்லி யோகி ஆலியா கிட்ட கொடுத்து விடுறா. அப்புறம் நாளைக்கு லஞ்ச் டைம்ல போட்காஸ்ட்ல கலந்துக்கிறியா? ரீசெண்டா நடந்த டிபேட்டோட வின்னர் நீ தான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்கன்னு யோகி சொல்லவும் ஆலியா கொஞ்சம் யோசிக்கிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி யோகி கேட்கவும் சரி சரி நான் வரேன் அப்படின்னு ஆலியா சொன்னா. நீங்க 2 பேரும் ஒன்னா இல்லாத நேரத்துல தானே நான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட முடியும். டானியாமா பேரை சரி பண்ண மியாமாய் தான் பேரை கெடுத்துக்கிட்டா. எல்லாரும் இப்ப நீங்க ஜெயிச்சதுதான் கொஸ்டின் பண்றாங்க. இது எனக்கான சான்ஸா நான் யூஸ் பண்ணிக்கிட வேணாமா? நீ எந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கங்கிறது கூட உனக்கு தெரியல. இதனாலதான் நீ ஒரு வெத்து வெயிட்டா இருக்கிற. நான் முன்னாடியே வார்னிங் கொடுக்குறேன். நாளைக்கு நீ ஜஸ்ட் ஒரு கெஸ்டா மட்டும் அந்த இடத்துக்கு வரப்போறது இல்ல. அவன் இல்லாம உன்னால எதுவோ பண்ண முடியாது. அவனுக்கு உடம்பு சரியில்லாததுனால எனக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட போறேன். நீ இன்னைக்கு ஈவினிங் அவனை போய் பாப்பல்ல, வேணா அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு சொல்லி யோகி வந்து அவளை கலாய்க்கிறா. சோ இதனாலயே ஆலியா நம்ம ஹீரோ கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணல. அடுத்த நாள் ப்ராட்காஸ்டிங்க்கு போனப்போ நேத்து நான் அப்படி பேசினதுக்கு சாரி, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லாதது நான் அந்த மாதிரி ஸ்கீம் பண்ணியிருக்க கூடாது. நேத்து நான் கொஞ்சம் ஓவரா அக்ரெசிவா நடந்துகிட்டேன். இது கேட்கறதுக்கு உனக்கு செல்ஃபிஷா இருக்கலாம், பட் எனக்கு இதுக்கு ரீசன் இருக்கு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவ சொல்லவும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு
அப்படின்னு ஆலியாவோ சொல்றா. இது உனக்கு கேட்க ஒரு எக்ஸ்கியூஸா இருக்கலாம், பட் உண்மையிலேயே நான் பிரசிடென்ட் ஆகணுங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் ரொம்பவே ஜீனியஸ். அதனாலயே என் குடும்பத்துல அவன் மேல நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சாங்க. பட் இப்ப அவன் இல்ல, அவனோட பொறுப்புகள் எல்லாம் என் மேலதான் இப்ப வந்து விழுந்திருக்கு. ஸோ என் பிரதருக்காக வச்சு நான் இதுல வின் பண்ணியே ஆகணும், நான் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு சோபா சொல்லமா ஆலியா கொஞ்சம் சோகமாக்குறா. ஏன்னா அவளோட பிரதர் இறந்து போயிட்டான் போலன்னு ஆலியா நினைச்சுக்கிறா. ஆமா ஆலியா, நீ எதுக்கு பிரசிடென்ட் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு சோவா கேட்கவும் ஆலியா தயங்கிட்டு இருக்கா. ப்ராட்காஸ்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இன்னைக்கு நமக்கு கெஸ்டா வந்திருக்கிறது ஆலியா ரீசெண்டா அந்த டிபேட்ல ஜெயிச்ச ஒரு பர்சன் அப்படின்னு யோகி சொல்லவும், ஹலோ, நான் இங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஆலியா மைண்ட் அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டாவே இல்ல. அவ பிரசிடென்ட் ஆகணுங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு, பட் உண்மையிலேயே நான் பிரசிடென்ட் ஆகுறதுக்கு பெருசா எந்த ரீசனும் இல்ல அப்படின்னு ஆலியா சோகமா இருக்கவும், திங்கிங் அங்கேயே நிறுத்தி நீ தப்பான டைரக்ஷன்ல திங்க் பண்ணிட்டு இருக்க. அவளோட கோல் இந்த ப்ராட்காஸ்டிங் கிடையாது, வரப்போற க்ளோசிங் செரமனி ஸ்பீச் தான். இன்னைக்கு ஸ்கூல் ஹாஃப் டேல முடிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே முக்காவாசி அந்த ப்ராட்காஸ்டிங்கை கேட்டிருக்க மாட்டாங்க. யோகியோட மைண்ட் கேம்ஸே உன்னோட மனசை குழப்பி விட்டு கான்ஃபிடன்ஸை உடைக்கிறது தான். இன்னைக்கு நடந்த ப்ராட்காஸ்ட் எலெக்ஷன்ல எதையும் மாத்த போறதுல நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுவும் சரிதான் ஆலியா யோசிச்சா. என்ன இப்படி சிரிக்கிறேன்னு ஆலியா கேட்கிறா. நான் சிரிச்சுட்டா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா யோசிக்கிறான். அப்படி இதுலயும் நீ பார்க்க அழகா தான் இருக்க அப்படின்னு ஆலியா ரஷ்யன்ல சொல்றா. நான் பிரசிடென்டாக என்ன ரீசன் அவ கேட்டப்போ என்கிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்ல. நான் செல்ஃபிஷ் ரீசனுக்காக தான் பிரசிடென்ட் ஆகுறேன், அதை ஓப்பனா சொல்ல எனக்கு அவமானமா இருக்கு. தலை நிமிந்து சொல்ற அளவுக்கு என்கிட்ட ஒரு பதில் இல்லைன்னு ஆலியா சொல்லவும், நீ தலை நிமிந்து பதில் சொல்லலாம் ஆலியா. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு நினைச்சதுக்கு காரணமே நீ வந்து எப்பவோ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஏர்னஸ்ட் பர்சனா இருக்கிற. நீ பிரசிடென்ட் ஆகி இந்த ஸ்கூலை மாத்தணும்னு நினைக்கிற, அதுக்காக ஹார்ட் ஒர்க்கையும் எஃபோர்ட்டையும் போடுற. இதுவே ஒரு நல்ல ரீசன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கவும், இந்த நேரத்திலேயே அதுக்கு ஞாபகப்படுத்த நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். நம்ம ஹீரோ பேசினது ஆலியாக்கு கான்பிடன்ஸை கொடுத்துருக்கு. அவ இறந்து போன பிரதரோட ஆசையை நிறைவேற்ற போராடுறா அப்படின்னு சொல்லி ஆலியா சொல்லுவோம். நான் எப்போ இறந்து போன நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் யோகியோட பிரதர். நம்ம ஹீரோவோட ஆலியா கிட்ட உண்மையவும் சொல்ல முடியாது. நம்ம ஹீரோவா அமைதியா இருக்கான். ஆலியா தான் டானியாமா பேரை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு டானியாமா சாரி கேட்க வந்திருக்கா. டிபேட்டுக்கு முன்னாடி அன்னைக்கு ஹார்ஷா பேசினதுக்கோ சாரி அப்படின்னு சொல்லி டானியாமா சொல்லவும், உங்களை மன்னிக்கிறது ஆலியாவோட டெசிஷன் தான் நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். நீ எங்களை இன்சல்ட் பண்ணதுக்கு நான் சாரி கேட்கணும்னு நினைச்சேன், நீ சாரி கேட்டுட்ட, அதுவே எனக்கு போதும்னு ஆலியா சொல்லவும், இன்னைக்கு ப்ராட்காஸ்டிங்ல ஷோவா பண்ணதை நாங்க பார்த்தோம் டானியாமா சொல்லவும், அந்த டிபேட்ல நான் உண்மையிலேயே நியாயமா ஜெயிக்கல, நீ ஓடி போனதுனால தானே நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி ஆலியா டானியாமாட்ட கேட்கறா. பட் இல்லைனாலும் நீ ஜெயிச்சிருப்ப, நீ செஞ்ச ஹெல்ப்க்கு பதிலுக்கு நான் ஏதாச்சும் பண்ணுவேன்ட்டு டானியாமா போகவும், அப்ப க்ளோசிங் செரமனில எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன பண்ணணும் அப்படின்னு டானியாமா கேட்கவும், நம்ம ஹீரோவா அவன் பிளான சொல்றான். பட் அதுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்ல அப்படின்னு டானியாமா சொல்லவோ, நான் ஆலியாவை சூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் நீயும் கண்டிப்பா அதுக்கான ரீசனை புரிஞ்சிருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, சரி நான் ஹெல்ப் பண்றேன் டானியாமா சொல்றா. மியாவும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும், கண்டிப்பா க்ளோசிங் செரமனில நம்ம தான் வின் பண்ண போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மேட்சை டிராவாக்க தானே பார்த்தோம் ஆலியா கேட்கவும், அவ தப்பான பர்சன் கிட்ட மோதிட்டா அவங்கள நான் டெஸ்ட்ராய் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. யோகி வில்லத்தனமா நம்ம ஹீரோ இல்லாத நேரமா பார்த்து ஆலியாவை வச்சு செஞ்சிருக்கா. ஸோ இதனாலேயே நம்ம ஹீரோ இப்போ யோகியை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.